கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரர் கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல் ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள, வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாறு பெசநகர் திருவான்மூர் இப்படி சொல்லி சொல்லி அவனுக்கு உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் உயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும் நீ அடிச்சு. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போற? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான், சாப்பிட்டு செத்து போயிடும். குருஜி வரணும், குருஜி வரணும், குருஜி உள்ள வரணும், குருஜி வரணும். குருஜி 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 புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா, ஒரு மசாலா வடை. ஏன் மசாலா வடை கேன்சல், தொண்டி வடை சீக்கிரம் 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 வா வா. யார் இருந்தாலு? என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்னை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா, கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சுதான் மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வாங்கிக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனா. அப்ப வேண்டாம், நீ மட்டும் வாங்க. மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரி ஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா ராக்கி வச்சு குத்துறதே? டேய் டேய் டேய். கேண்டீனே காலி செய், இல்லையில் நீ காலி. அப்பா 2 பொடி தோசை அடிச்சுக்கிறியே. ஏப்பா கருப்பு சட்டை ஒருமையா வர மாட்டியா? யாரப்பா இது? 4 பரோட்டா 8 பார்சல் கேட்டது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்தால சொல்றேன். பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பாத்துர்க்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லுவாமா பாருடா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த தட்டு முட்டு சாமா இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. எங்கடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. கொலி ஒரு முது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல்லணும். எஸ் யூ மாணிக்கா, ஐ ஆம் பூசன். ஆக்சுவலி மோஸ்ட்லி மூக்கு சளி. யாரா இந்த ஜோக்கரு? மாணிக்கா, இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. எங்க சாப்ப நீ எப்படி உடைக்க போச்சு? ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம் அந்த கள்ளப்பருப்பு எடுத்து வச்ச மறக்காம வச்சிட்டேனா? டேய் நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீன் வச்சிடலவா? வாடாடி இப்பவே கேட்டிரோம். யாரு வேலா? மாப்ள நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலு? மாஞ்சா வேலு. டேய் கருப்பு, என்னப்பா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பாத்துட்டு இருக்க? பாரு பாருங்க. ஏய் நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர் நிறுத்தியா? நான் சொல்ல போது வந்தா போது 2 வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா? விடு. ஏய் அங்க என்னடா
வெட்டி பேச்சு பார்க்க வேணாமா? வா 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 வா. ஏய் அம்பாஸ்க்கு முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவனே, ஒண்ணு இல்ல. சாரிப்பா சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. நிறுத்துமா. நீ ஏன்ப்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் சோத்த திங்கிறியா வேற என்னத்தையா திங்கிற? முட்டா பேல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்பவா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பேசாம நானே ரிவ்யூஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டாடா. நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்க வந்துட்டேன். எவன்டா ராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு யா வண்டியாடா கிடைச்சது? இப்படி நொறுக்கிட்டியோடா. நான் எப்பறா எங்க அண்ணன் வயசுல பேசுறது? டேய் அது ஒரு சப்ப மேரடா. இந்தா பாய் தர. பேசு. பாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படிடா பேசுறது? அதோ பேசு, இதான் உங்க அண்ணன் வயசு. டேய் சீக்கிரம் ஃபோன் போடுறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா என்ன சொல்லு. அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி வைஃபுக்கு பிரசவ வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக கொஸ்டின் கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஒத்தைக்கு ஒத்தையா அனுப்பேண்டா, வந்து நின்னு பாரு. அம்மா என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா? ரூம் குள்ள வச்சது கால் முளைச்சா போயிடும். போய் நல்லா தேடி பார்ப்போம். அண்ணி குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்தா பாத்தீங்களா? ஏண்டா ஏன் என்ன கேட்கல? நான் தான் எடுத்தேன். ஏன் நகையை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? உங்க அண்ணன் அர்ஜென்ட்டா 25,000 ரூபாய் பணம் கேட்டா, அதை பக்கத்து வீட்டுல வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இதை கொண்டு போய் மார்வாடி கடையில வச்சு கொடுக்கலான்னு தான். கிழிஞ்சுது. இதை மட்டும் மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றான்? பூரா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? வேற என்னெல்லாம் கோல்மால் பண்ற? வாட் கோல்மால்? போஸ் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாப்பா? யாருக்குப்பா? கான்ஸ்டபிள் கந்தசாமி பொண்டாடிக்கிட்டா. ஆம்பளை பிள்ளை தான். ஏன் இப்ப கேக்குறீங்க? இன்னைக்கு தானே பிறந்துச்சு. ஆர் யூ போத் ஆல் ரைட்? அவன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. என்னடா உளற? அப்பா நீங்க தப்பா உளறீங்க. டேய் நீ போன் பண்ணியடா. நான் இப்ப போன் பண்ணேன். நானும் கேசவங்கிற கான்ஸ்டபிள்ட்ட 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்பா கேஸ் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரும் கேட. ஆஹா யாரோ என் குரல்ல உங்களுக்கு போன் பண்ணி உங்க 2 பேரையும் நல்லா ஏமா. ஹாய் தம்பி அண்ணே இங்க வா. எங்க நைசா நழுவுற? உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை கக்கு. கம் ஆன். சச்சா என்னண்ணே ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்க? ஷர்ட்ல ரிசீட் இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர். ஏய் இங்க கூட சரியான போலீஸ்காரன் போட்டாங்க. பாத்தீங்களா தம்பி தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கு. 25,000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு பெங்களூர்? இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமே. மை கோயிங் காலேஜ். உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கேன்? ஐ நோட்டட். காலேஜுக்கு வர பொண்ணுகளே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹவுஸ்ல செட்டில் ஆயிரணும். அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. டோன்ட் வரி மம்மி, இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா. அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜே நம்ம வளைச்சு போட்டுருவோம். இங்கே நிறுத்துங்க. ஐயோ கரஸ்பாண்டன்ட் பண்ண வந்துட்டு இருக்கா. இவளை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், கேண்டீனோட சேர்த்து இந்த காலேஜை வளைச்சு போட்டுருவேன். I will help you. I am coming. நானாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்றேன். என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? என் 100 ரூபாய் நோட்டு சேத்துல விழுந்துருச்சு. அட அதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏன் 100 ரூபாய் வச்சுக்கங்க. Thank you. பாய். Bye.
எங்க எங்க அவ போயிட்டா. அவ காசா என்கிட்ட இருக்க, எப்படி அவ போவா? டேய், என் காசை அவ காசை எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இந்த காசை ஏன் காசு? டேய், உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா ஏன் ட்ராக்ல பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கா சேத்துல உடந்து புரண்டுட்டு இருக்க முட்டாள். என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேத்துல ஒருத்தன் பண்ணி மாதிரி புரண்டுட்டு இருக்கானே. எங்க போச்சு 100 ரூபா? ஹலோ, தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள், நெஞ்சுக்குள் நுழைந்தாள், மூச்சினில் நிறைந்தாள், என் முகவரி மாற்றி வைத்தாள். தேவதை 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 தேவதை, அவள் ஒரு தேவதை 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 தேவதை. விமலஹாசன் எங்க? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. நமோ நாராயணாய. என்ன அவதாரம் இது? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஓம் நமோ நாராய. என்ன பண்ற? அடியேன் ராமானுஜதாசன் அவதாரத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வெட்றீங்க. வாவ், இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. ஐ லைக் தி ஸ்பிரிட். குளிச்சமா? ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல், இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவே. ஓகே மேடம். பாப்பா. விமல், நீ கெட்டப் மாத்துனா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி, அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார், உங்க நெசப்பேரே விமலஹாசன் தானே? டேய், இதான் டவுட்டா? அதை ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கல்ப், அந்த 10 பொண்ணு ஸ்பானர் விடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு, ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழச அவளை சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். இன்னும் நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை, லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா, அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். தவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான், 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. சார் நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ ஏய், போடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காத்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு, எங்க தங்கி இருக்க? அது தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. சார், தாயப்புலகாரங்கள்ட்ட அப்படின்னா நக்கலா பேசாதீங்க சார். போடா டேய். வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன், நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு, போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய், என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு நீ கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுன்னு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதா? திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட போய் வச்சுங்க. ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு. ரிலாக்ஸ். போ, பின்னாடி 6000 போட்டு ஒரு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ, டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க. வண்டி ஹெட் உடைஞ்சிருக்கா? யோ, கீழ அடிபட்டவளுக்கு என்னாச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு வண்டிக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுற? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு. வண்டிக்குள்ள யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா இறங்கின? இறங்கி வந்து பதில் சொல்ல சொல்லியா? யாரா இருந்தாலும் வான்னு சொல்லி ஏதோ மச்சான் வராரு பேசிங்க. ஏன்டா அதுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? நாங்க தாமா தப்பா வந்துட்டோம். ஓ வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இப்போ நான் காலேஜ் போணுமே. நான் டிராப் பண்றேன், வாமா. சாரி சார், நீங்க இவ்வளவு நல்லவர்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன்.
பரவாயில்லம்மா. பை தி பை, ஐ அம் அஞ்சலி. என் பேர் உமாபதிமா. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கூலிப்படையை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது, அம்சமான லேண்ட பார்த்தா கப்புடு வளைச்சு போடுறது. டேய், சூப்பர் பிகராச்சே. என் வண்டி எப்பண்ணா வரும்? காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துருமா. ஆத்தாடி, இவ தாதா உமாபதியோடைய தங்கச்சியா? போப்பா. பாண்டவர் பூமி மாதிரி இருக்கிற இந்த காலேஜ் கலவர பூமி ஆயிடக்கூடாது. வெட்டுடா 500 ரூபா. வெடிக்காது. இல்ல வெடிக்கும். மச்சான் சூப்பரா கலக்கிட்ட. இடியட்ஸ், ஸ்டூபிட்ஸ். ஹலோ, சாரிங்க. நான் டிசைன் பண்ண இந்த ரிமோட்டால பலூனை உடைக்கிறேன்னு பந்தயம் கட்டியிருந்தேன். அதான். வாவ், ரிமோட்லியா? தட்ஸ் வெரி நைஸ். நைஸ் மீட்டிங் யூ. ஐயோ அம்மா, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. நாங்க பிச்சைக்காரங்க இல்லம்மா. சாரிங்க, பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துச்சு. எங்களை நஷ்டப்படுத்திட்டாமா. அந்த கேண்டியனுக்கு எதிர்த்தாப்புல நாங்க இட்லி ஸ்டாப் வச்சிருந்தோம். எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. நான் எங்க போனா மாஞ்சாவேல் பேரை சொல்லி மிரட்டுறாமா. மாஞ்சாவேலுவா? ஆமாமா, அதை விட்டு கேண்டியன் தான் இது. நீங்க தாதா உமாபதியோட தங்கச்சி தானே? எங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? ஓ, நீங்களா? டேய் தம்பி, நேத்து மீந்து போனதானா இருக்க? இல்லண்ணா, இப்பதானே எல்லாத்தையும் குப்பையில கொட்டினேன். தோ இப்பதான் கொட்டினா நாய்க்கு சாப்பிடும் போது ஓடுங்க. என்னடா தம்பி, 4வது டேபிள்ல என்ன இல்லாத வடை கேட்டாங்க வச்சுருங்க. இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். தம்பி, நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி. உங்களுக்கு உமாபதிய தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலனா? அவ தாதா உமாபதிய பத்தி தெரியுமான்னு தான் கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான அவனா? டேய், அந்த பிளாக் பிரதோடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர், மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா. கேண்டீனா அவங்களுக்கா? இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு குத்துன்னு பிஸியா இருப்பாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை காலாமே என்னால முடியாது. இந்த சாக்கடைக்கு என் கேண்டீனை கொடுத்துட்றேன். சிஸ்டர், நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க, இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பௌர்ணமி கிரிவலம் மாதிரி நம்மள சுத்துறானுங்க? டேய், நான் நெருப்புடா, நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாக் அவுட் பண்ணிடுறே. இந்த சூஸ்பரி போடா வெளியில. நீ கேண்டீன் விட்டு வெளில வந்த கதை என்ன? போடா வெளியில. கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சி கூட்டு வந்து மிரட்டி கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சியோட வந்து கேண்டீனை புடுங்கிட்டானுங்க. டேய், நான் என்ன சுக்லாம் பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன்? நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தபார், கேண்டீன் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கரிச்சு கடை போட்டு கொடு மாப்பிள. வணக்கம் மேடம். நீ யாரு? என் பேரு வேலு. ஓ, நீதான் அந்த மாஞ்சாவேலுவா? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கேண்டீன் கை மாறிடுச்சு. மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ண தோலை உரிச்சிருவேன். நீ என்ன நடமாடும் நகை கடையா? நாளைல இருந்து இதெல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு வெளியே வர, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. போலாம். ஏய், எப்படி என் தோலை உரிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரு? தாதா உமாபதியோட தங்கச்சி. ஐயோ, எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சியை லவ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அந்த ஃபைட்டிங் என்ன, சேசிங் என்ன, சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கும்ல. நீயும் சிக்கன்னு தான் இருக்க. வா, லவ் பண்ணலாம். வா 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 வா. என்ன? எங்க அண்ணன் யாராவது உத்து பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாரு. ஐயோ, அப்படியா? அப்ப உன் உடம்பு முழுக்க பார்த்தா, இதோ உன் கழுத்தை பார்த்துட்டேன், உன் பேக்க பார்த்துட்டேன், இதோ முன்னாடி பார்த்துட்டேன். ஐயோ, இந்த ஹிப் இருக்கு. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. உமாபதியோட தங்கச்சி இல்ல. தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணை மூடி 3 இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணோம்? இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஏற்ற விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுறேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு. அடுப்புடா.
தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா. முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் கேட்டீங்களா? சீக்கிரம் சுடிடி எரியுது. டேய் அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? ஹலோ, நான் வெற்றி பேசுறேனே. என்ன தம்பி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியா? வேலைக்கு சாப்பிடுறியா? சேர்ந்திருக்கு வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குண்ணே. அப்புறம் என்ன, இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்டு. கமலஹாசன்லாம் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லண்ணே, கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? சொல்லு கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார் எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். ஆமா சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க சார். புது சட்டை சார். ஏண்டா புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி உள்ள இருக்கிற உங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விட உள்ள விட உள்ள விட. சார் சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார் சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி இந்த சிலம்பு எடுத்து கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா ஓடுங்கடா. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய் நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார் சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கு வேணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? ஒரு நிமிஷம் சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறியா? அப்ப குடிக்காம தான் இந்த சரகு. டேய் என்னடா இது பழைய பல்லவன் பஸ் கீர். இவனே மாப்பா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் இருந்தா ப்ளூடூத்ல அனுப்ப. சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். சார் அது வெற்றியோட செல்லு இல்ல சார், ஒரு பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டது. என்னது பொண்ணுகிட்ட ஆட்டையை போட்டான போன? ஆமா சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சார். இந்த பொண்ணோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் சார் எப்படி ஹெல்ப் பண்ணணும். இதுக்காகவா எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க? சேச்சே இந்திய ஜனாதிபதி ஆவர்த்தில உன்னை பெத்து போட்டிருக்காங்க. காரி மூஞ்சிலே தூப்பிட மூடிட்டு போறா. யூத் பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க அவளே நினைச்சு உருகிட்டு இருக்கிற. அவ இப்போ எங்க எப்படி இருக்காளோ? வணக்கம் சென்னை. ஐநாவரத்துல இருந்து ஒரு நேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த 22 நிகழ்ச்சியை காலையில 10 மணிக்கு வச்சீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு. காலையில 10 மணிக்கு வச்சா 22 இல்ல பட்ட பகல் தென்றல் தான் சொல்லணும். இப்போ இந்த 22ல வர முதல் பாடல். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. டேய் நீ சொன்ன ஸ்ட்ரீட் தான், நிறுத்து. உள்ளவா. யாருங்க சார் இங்க அஞ்சலின்னு. அஞ்சலி உள்ளதான் இருக்கா? அஞ்சலி ஹாப்பி தானே? அஞ்சலி பால் கிடைச்சிருச்சு சார். என்ஜாய் பண்ணு. என்னடா சாக்கடை அடப்புல மாட்டின பெருச்சாலி மாதிரியே இருக்கு. இதுவாடா அஞ்சலி? ஐயோ இவங்க இல்ல சார். முழு பேரு அஞ்சலி தேவி. நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா. அது என்ன ஸ்வீட் பீடாவா? ஷார்ட்டா ஸ்வீட்டா பீரிங்க முக்கா. கொரியர் வண்டியை தந்து குறவெல்லே இது சாவடிச்சிருவேன். வண்டி இருங்க சார். ஏங்க இந்த அட்ரஸ்லயே வேற யாராவது ஒல்லியா செவப்பா அஞ்சலின்னு? ஓ அந்த அஞ்சலியா? அவ இங்கதான் மாறி போர்ஷன்ல கொடுத்துட்டு இருந்தா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போயிட்டா. இவ்வளவு பெரிய ஊர்ல அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் கவலைப்படாத. அவகிட்ட சுட்ட போன் விட்டு தானே இருக்கு. போன் எடுத்து கூட அந்த நம்பர்லாம் போன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நைட்டுக்கு சரக்கு அடிக்க நாம என்ன பண்றது? ஐ கண்ணமட்டிக்கார காசு வச்சிருக்கானு பாப்போம். செல்போனு இந்த மாடலுக்கு 2 புல்லு தரும். வெற்றி ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கா. பேனா பேப்பர் எதுக்கு? சீட்டு விளையாட போறோமா?
இல்லண்ணே அஞ்சலியை கண்டுபிடிக்கிறதுக்கு சார் ஐடியா தரேனாரு. இதுக்கு தான் ஒரு விமலகாசம் வேணும்ன்றது. இப்போ அஞ்சலியோட போன் வெட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருக்க நம்பர்லாம் எடுத்து நம்ம டயல் பண்ணா அந்த போன் அட்ரஸ் தெரிஞ்சிரும். நீ போய் செல் எடுத்துட்டு வா. அது கிடைக்காது விமல்ஸ். ஏண்டா நக்க அத வித்துதா இந்த சரக்கெல்லாம் தூங்கிட்டு ஒரு வாயில கைய விட்டு சொத்த போல திருடுவான். நீ பேக்ல செல்ல வச்சா திருடாம இருப்பானா? வேற எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியாது சார். இருங்கடா, நானா ஜேம்ஸ் பாண்டா கண்டுபிடினா ஏண்டா கடாய் வாயா எடுத்துன்னு போய் எந்த கடையில வித்த? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெளியூருக்காரன் ஒருத்தனுக்கு வித்துட்டேன். வாய மூடு.